Hi friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது சோலை மசாலா. அதாவது நார்மலா செய்யாம டீ டிகாஷன் வச்சு நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். வெள்ளை கொண்டைக்கடலை நம்ம வந்து 1 கப் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து உப்பு ஆட் பண்ணி இருக்கோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம டீ தூளை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், சோலை மசாலா 1 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், தக்காளி வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 1, வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் அரைக்கணும். இஞ்சி வந்து 1 துண்டு, பூண்டு வந்து நம்ம 8 பல் எடுத்துர்க்கேன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி லீஃப் வந்து 1 எடுத்துக்கலாம், லவங்கம் 3, 1 ஏலக்காய், 1 பட்டை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சுக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம். நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சி லீஃப், ஏலக்காய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து பொன்னிறமா நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அடியில் வந்து பிடிக்கும். நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்தது வந்து தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சாவே போதும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா மட்டும் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சோலை மசாலா, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள், சோலை மசாலா இந்த 3 நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம டீ டிகாஷன் எடுத்துகிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா இதாச்சுன்னா கலர் வந்து நல்லா வரும். நான் வந்து 1 டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப திக்காக இல்லை, அதாவது லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப திக்காக வேணும்னா, கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கணும்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் 1 கப்புக்கு. இப்போ நல்லா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. டீ டிகாஷனோட டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. சோலை மசாலா வந்து நார்மலாக நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இடையில அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற சன்னா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கலர் வந்து நல்லா மாறிடும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதாவது இந்த டேஸ்ட் வந்து என்னென்னா, டீ வந்து அந்த வடிகட்டி நம்ம ஊற்றின டேஸ்ட் வராது. இது வந்து சோலை மசாலா வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதாவது நல்லா சுண்டி வரப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். அதாவது கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சன்னா வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம், அதோட சரி. இன்னும் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணல. கொஞ்சமாக சால்ட் பத்தாமல் இருக்குது, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். சிம்மில் வச்சுக்கோங்க. கரம் மசாலா வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணாதான் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கலாம். இப்போது சன்னா மசாலா, அதாவது சோலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான சோலை மசாலா ரெடி. நான் சோலை மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.